மனித குலத்தின் மாபெரும் மற்றும் மிக முக்கியமான விழுமியங்களில் ஒன்று பன்மைத்துவத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதுதான். அதே வேளையில் ஒவ்வொரு இனத்திற்கும் உரியதான தனித்துவமான அடையாளங்களை விட்டுவிடாமல் பேணி காத்திடவும் விரும்புகிறது மனித இனம். இவ்விரண்டிற்குமான இடையிலான அரசியலை தான் அறிஞர் அண்ணா நமக்காக சிந்தித்து தத்துவமாக்கி சென்றிருக்கிறார். அண்ணா முன்னிறுத்திய திராவிடம் ஆரியத்திற்கு மாற்றானது, எதிரானது என்பது வெளிப்படையான உண்மையாக இருப்பினும், பிறப்பால் ஆரியத்தை சேர்ந்த ஒருவர் உணர்வால் திராவிடர் ஆகலாம். ஆரியம் பிறப்பில் இல்லை, அது கருத்தில் உள்ளது. திராவிடராய் பிறந்து சாதியத்தை நெஞ்சில் சுமப்போரும் ஆரியரே என்கின்ற அவருடைய விரிவும் தெளிவும் அவரை சர்வதேசியவாதியாக்குகிறது. எனவேதான் அவரால் நாடு என்பது பூகோள படம் அல்ல, அங்கு வசிக்கும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பென்று சொல்ல முடிந்தது. சமத்துவம் என்பது எல்லோரையும் சமமாக நடத்துவதல்ல, எல்லோருக்கும் சம வாய்ப்பளிப்பது என்பதுதான் இன்றும் அண்ணா வழி திராவிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் கூறியது போல், அரசியல் உலகில் அண்ணா நமக்கு அறிவூட்டும் கடவுள். என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் அது அண்ணா சுட்டிக்காட்டிய வழியில் நடந்து செல்வது, அண்ணாவின் குறிக்கோள்களுக்கு செயல் வடிவம் தருவது, நிறைவேற்றப்படாத அண்ணாவின் திட்டங்களை நிறைவேற்றுவது என்பதுதான் எனது குறிக்கோள் என்று கூறி சென்றார். எனவே அண்ணா வழி திராவிடம் என்பது தமிழ் மக்களின் அரசியல். தமிழினம் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும் கலையினை பழக்கிய ஒரு தலைவனின் வழி. அண்ணாவை, அவருடைய முக்கியத்துவத்தை, அவர் கண்ட திராவிட வழியை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக அண்ணா வழி திராவிடம் என்கிற இந்த இதழ் துவங்கப்பட்டிருக்கிறது.